வணக்கம். நம்மளோட சேனல் மங்கையர் சக்தி உமன்ஸ் பவர். நான் நம்மளோட சேனலில் என்ன நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன்னா, உங்களுக்கு இப்போ நிறைய மக்கள் என்ன பண்ணலாம், காசு பணக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. நான் பிஸ்னஸ் பண்ணணுன்னா நம்மளுக்கு வழி என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், நம்மளுக்கு லாபம் நஷ்டங்கள் தெரியாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் குறையா காசில் கூட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய வீடியோஸ் நான் டெய்லி நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் 2000 இருந்தாலும் கூட அதுலேயும் எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த 2000 பிஸ்னஸில் நீங்கள் எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி நம்ம ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. குழந்தைகள் நம்மளை சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் கண்டிப்பாக என்னோடய சேனலில் கொடுப்பேன். அதை மாதிரி நம்ம ஊரில் இப்போ நிறைய நான் தமிழ்நாட்டில் நான் பார்த்துருப்பேன். நிறைய பானிபூரி, பாவ் பாஜி, அப்புறம் நிறைய ரெசிபீஸ் அவங்க அது ப்ராப்பரான ஒரு ரெசிபீஸ் கொடுக்க மாட்டேங்காங்க. அவங்களுக்கு அது ப்ராப்பராக எப்படி பண்ணணும், அது ரெசிபி என்ன, பாவ் பாஜி எப்படி பண்ணலாம், பானிபூரி எப்படி பண்ணலாம், அதோட சட்னிகள் எப்படி பண்ணலாம், சைனீஸ் ஒரிஜினல் சைனீஸ் எப்படி இருக்கும், நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணணும். நம்ம ஊரில் நான் நிறைய இடத்துல ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் அவங்க கரம் மசாலா, முளத்தப்பொடி, இதெல்லாம் வத்தப்பொடி இதெல்லாம் போடுறாங்க. ஆனால் ப்ராப்பரான ஃப்ரைட் ரைஸ் அப்படி இருக்காது. ப்ராப்பரான ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணணும், நூடுல்ஸ் எப்படி பண்ணணும், மஞ்சூரியன் எப்படி பண்ணணும், அப்படி நிறைய வீடியோஸ் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ரெசிபீஸும் நான் நிறைய காட்டணும்னு நினைக்கிறேன். அதனால நான் நீங்கள் என்னோடய சேனல் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய என்னோடய மொபைலில் உங்களுக்கு என்னோடய சேனலில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கிடைக்கும். நான் என்ன ஆசைப்பட்றேன்னா, நம்மளோட சேனலில் நம்மளோட பார்க்குற மக்கள் அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கணும். சும்மா ஏதோ என்னோட டைம் பாஸ்க்காக நான் வீடியோ போடலை, எனக்கு காசு பணம் கிடைக்கணும்னு நினச்சிட்டு நான் வீடியோ போடலை. இதை இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு டைம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும். ஏதோ சும்மா பார்த்தோமா, டைம் பாஸ் பண்ணோமா, விட்டோமான்னு இருக்கக்கூடாது. இந்த வீடியோஸ் பார்க்கறனால உங்களுக்கு ஏதாவது நல்லா நடக்கணும், உங்களோட லைஃப் நல்லா இருக்கணும். நீங்கள் எப்போமா சொல்லணும், நான் அந்த சேனலில் வீடியோ பார்த்தனால இன்றைக்கி நான் ரொம்ப நல்லா இருக்கேன், 2 காசு சம்பாத்தியம் பண்ணுறேன், நான் லைஃப் என்னோடய லைஃப் சேஞ்ச் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த வீடியோ பார்த்து உங்களை மாற்றுனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு. இதுதான் என்னோடய லைஃப் மோட்டிவேட்டே அதுதான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மளோட லைஃப் எப்படி நிறைய விஷயங்களை வச்சு நம்ம மாற்றி நம்ம லைஃப்பில் எதுவும் லாபம் நஷ்டப்பட்டோமோ அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி, நீங்கள் லைஃப்பில் அது பண்ணக்கூடாது, இது பண்ணனால இந்த ப்ராப்ளம் வந்தது, இது பண்ணனால நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நிறைய உங்கள்கிட்ட விஷயங்கள் பேசணுன்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கூட பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் கூட இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்க பார்க்குறதுனால அவங்க லைஃப்லேயும் நிறைய சேஞ்சஸ் வரலாம். அவங்களோட டிப்ரெஷன் விட்டு எப்படி வெளியே வரலாம். நிறைய பெண்கள் நிறைய ஆண்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்து அவங்க தற்கொலை வரைக்கும் இப்போ போகிறாங்க. அது அந்த நேரமும் நம்மளுக்கு கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொந்த மனசை ரொம்ப நீங்கள் தைரியமாக வச்சுக்கிடுங்க. நீங்கள் எப்படியாப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நம்ம சால்வ் பண்ணலாம், நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதைரியத்தை நீங்கள் கண்டிப்பாக வளர்க்கணும்னு என்னோடய ஆசை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் உடஞ்சி போகாதாங்க. காலங்கள் நிறைய இருக்குது. நம்ம லைஃப்பில் எப்படி நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணணும், லைஃப்பை எப்படி சேஞ்ச் பண்ணணும், நிறைய டென்ஷனை விட்டு நம்ம வெளியே எப்படி வரலாம், எப்படி ஒரு சிம்பிளான ரொம்ப நல்ல ஒரு லைஃப் வாழலாம். சிம்பிளான லைஃப். சிலவங்ககிட்ட காசு பணம் இருந்தால் போதாது. காசு பணம் இருக்கவங்க கூட எல்லாரும் நிம்மதியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சிலவங்க காசு பணத்தையே தானம் பூரா பண்ணிட்டு கூட நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறாங்க. இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ பார்த்தேன். ரொம்ப ஒரு கோடீஸ்வரனான ஒரு ஆள். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் வேண்டான்னு சொல்லி எல்லாம் கொடுத்துட்டு அவங்க தனியாக மரத்துக்கீழே இருந்துட்டு நிம்மதியாக பொங்கி சாப்பிட்டு மரத்துக்கீழே தூங்கி இருந்துச்சு அவங்களோட லைஃப் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா காசு பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லை, காசு பணம் இல்லாட்டாலும் நிம்மதி இல்லை.
அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நம்ம வந்து லைஃப்பை எப்படி சேஞ்ச் பண்ணணும், நம்ம லைஃப்பை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிடணும், எப்படி வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கலாம், எப்படி வந்து நீங்கள் உங்கள் கோவத்தை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன். இது வந்து என்னோடய டைமை எடுத்து நான் வந்து என்னோடய பிஸி டைம்லேருந்து இது உங்களுக்காக வேண்டி கொஞ்சம் நேரம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் கூட உங்கள் மக்களை வந்து டென்ஷன் ஃப்ரீயாக பண்ணணும். அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி காட்டணும். பிஸ்னஸ் மூலியமாக லேடிஸ் வீட்டில் இருந்துட்டு எப்படி அழகாக பிஸ்னஸ் பண்ணலாம், அவங்க வந்து வீட்டில் இருந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம சமையலை வச்சே நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் போடுவேன். நீங்கள் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதனால் நிறைய பேர்த்துக்கு நல்லது நடக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக என்னோடய வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.